இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம். பொதுவாக இந்த பிரபஞ்சம் இந்த ராசி கட்டத்தை அமைச்ச விதம் கேட்டாலே மிகுந்த ஒரு பிரமிப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு அடுத்து பொதுவாக இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 3 எழுத்து பெயர் உள்ளவங்க அதிகம். ஆண் பெண் தான் 3 எழுத்து பெயராக இருக்கும். கூப்பிட்றது 3 எழுத்து பெயர், இல்லைங்க முழு பேர் தான் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புனை பெயர், அதை பட்ட பேர்னு சொல்லுவாங்களே, பேருக்கு முன்னாடி ஒரு 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 இது சொல்லி ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு பட்டத்தை கொடுத்து அப்புறம் வேலையை முடிக்கிறது பர்ஃபெக்டாக இருப்பாங்களே தவிர இவங்களே நின்று போட்டு கடின உழைப்புலாம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா 5, 4 2மே அதுதான். ரைட். இவங்களுக்கு பொதுவாக ஆரம்பத்தில் வீடு இடம் இதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் அமையும். ஆனால் அமைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ பேர் சொல்லும் வீடு வாங்கக்கூடியது. முதல்ல சொத்து வாங்குறதுல ரொம்ப லேட்டு சார், நான் அந்த வயசில் தான் சொத்து வாங்கினேன். அப்போ இந்த ராசி கட்டங்கள் இப்படி தான் சொல்லுது. இவங்க தொலைதூர பயணங்கள் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வருவாங்க. தந்தை வழி குடும்ப உறவுகள் பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக இருக்குது. தந்தை அப்பா வகையில் குடும்பம் கோயில் கட்டினாங்க, பூஜை பண்ண குடும்பம், கோயில் நிர்வாகமே நாங்கள் தான் பண்ணோம், கோயில் கட்டுறதுக்கு ஃபுல் இது பண்ணது அப்படி மாதிரி ஒரு இது இருக்கும். பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயணம் சார்ந்து அறிவு சார்ந்து இந்த மாதிரி இருக்கும். அல்லைன்னா திரவம் லிக்யூடு பால் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஆனால் பிஸ்னஸில் கலைக்கிடுவாங்க இவங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏது பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க இவங்க. ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம். பொதுவாக இந்த பிரபஞ்சம் இந்த ராசி கட்டத்தை அமைச்ச விதம் கேட்டாலே மிகுந்த ஒரு பிரமிப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு அடுத்து இந்த வீடு, அதுக்குன்னு ஒரு காரகத்துவம் தன்மைகள் அதுபடி நடக்கிறது. அதை நம்ம சித்தர்கள் ஞானிகள் புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி துலாம் ராசிக்கு சொல்ல போகிற அற்புதம் என்ன? இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல போகிற ஒரு சில பாயிண்ட்டுக்கு எண்ணிலடங்கா பாயிண்ட் இருக்குது. நம்ம சொல்ல போகிற அடிப்படை விஷயங்கள் இதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருப்போம். இதுபடியே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டாலே நிறைய விஷயங்களில் நமக்கு ஃபேவர் ஆகிரும். அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பாருங்களேன், இது உங்களுக்கு ஒரு மிராக்கிளாக இருக்கும். அதில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல துலாம் ராசினாலே ஒரு உள் உணர்வு உள்ள ராசி. இன்ட்யூஷன் பவர் வந்துடுங்க இவங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இவங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க உள் உணர்வாக வருவாங்க. நிறைய பேர் பேசுறதுக்கு முன்னாடியே பதில் ரெடி பண்ணிடுவாங்க. சொல்லி முடி, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவங்ககிட்ட பேச விட்டோம்னு வச்சுங்களேன், பேச்சால் கவரும் தன்மை. இந்த துலாம் ராசிக்கிட்ட பேச்சு நிறைய, அதாவது கவித்துவமாக பேசுகிறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மெத்தடு இன்னொரு ஆள்கிட்ட வேறு மாதிரி இருக்கும். ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆடுற மாட்டை ஆடி கறக்குது, பாடுற மாட்டை காடி கறக்குறதுங்கிற மாதிரி. நிறைய பேர் இந்த சேல்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா பேசியே சேல்ஸ் பண்ணிடுவாங்க. நான் டெக்ஸ்டைலில் ஒரு பட்டு புடவை செக்ஷனில் இந்த துலாம் ராசி தான் ஒருத்தங்க போட்டிருந்தேன். சொன்னேன் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண லேடியை பாருங்க. அவரே சொன்னார், இந்த பொண்ணு நல்லா பண்ணுதுங்க. அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கும், நகைச்சுவையோடு பேசக்கூடியது. பொதுவாக இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 3 எழுத்து பெயர் உள்ளவங்க அதிகம். ஆண் பெண் தான் 3 எழுத்து பெயராக இருக்கும். கூப்பிட்றது 3 எழுத்து பெயர், இல்லைங்க முழு பேர் தான் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புனை பெயர், அதை பட்ட பேர்னு சொல்லுவாங்களே, பேருக்கு முன்னாடி ஒரு 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 இது சொல்லி ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு பட்டத்தை கொடுத்து அப்புறம் பேராக இருக்கும். அதான் இவங்களுக்கு பாப்புலர் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரைட். ஒவ்வொரு திருமணம் குடும்பம் ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பொருளாதாரம் இயற்கையாக உண்டு, வாக்குப்பளிதம் உண்டு, நிறைய பேர்த்துக்கு ஆசிரியர் தன்மை டீச்சர் ஆகிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடம் செவ்வாய் வேறுங்களா, இவங்களுக்கு இயற்கையாக பணம் பொருளாதார மற்றவங்களோட கூட்டு வகையில் ஆதாயங்கள் உண்டு. இவங்க எப்போ தெரியுமா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க? கோவப்படுற நேரத்தில். கோபத்தால் விரயத்தை சந்திக்கும் துலாம் ராசின்னு சொல்லுவான். டப்புன்னு கோபம் வந்துடும். அதாவது எடுத்தவங்க கவுத்தவங்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில். ஏன்னா செவ்வாய் விடாது இல்லையா, செவ்வாய் இவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இன்ட்யூஷன் பவர் இருக்குது, சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் இவங்க பர்ஃபெக்டாக நடக்கிற ஆள் வேறு. இவங்க குறை நீங்கள் தப்பு அப்படின்னு குறை சொன்னால் பிடிக்காது. நான் என்ன சொல்வேன், கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி அனுப்பிட்டு அப்புறம் சமாளிக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செஞ்சால் ஜெயிச்சிடும். இந்த ஒரு பாயிண்ட்
துலாம் ராசிக்கு ஆரம்பத்தில் வராது, போக போக வந்துடும். இது ஃபஸ்ட்டான பாயிண்ட். ரைட். அடுத்து இவங்க பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி சார் இருக்கும்? பொதுவாகவே வேலையில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 2-3 கம்பெனி மாறிட்டே இருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர், ட்ராவல்ஸு, இந்த இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட் ஃபீல்டுலாம் நிரந்தரமாக வந்துடுவாங்க. அது தவிர மற்ற துறையில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது இவங்களோட குணாதிசயங்களாக இருக்கும். 2 வருஷம் தாங்க இந்த கம்பெனி தான், அந்த அடுத்த கம்பெனி அப்படின்னு. ஒரு சிலர் வெளிநாடு, வெளி மாநிலம் வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. அது என்னன்னே தெரிலங்க, 2 வருஷம் இருக்கேன், வேறு பக்கம் மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுதல் கொடுத்துட்டே இருக்கும். இவங்களுக்கு பெஸ்ட் இவங்க பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டேஷனல் மொபைலு, இந்த சாஃப்ட்வேரை இவங்க ஹேண்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதாவது இவங்களுக்கு அந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அதாவது குயிக்காக ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறது. இவங்கள ஸ்மார்ட் ஒர்க்கர் தான், ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. இவங்களை அதை தூக்கி வெட்டி முறிச்சு மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒன்று யார்கிட்ட கேட்டால் வேலை நடக்கும், இல்லை எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால், எந்த இதை யூஸ் பண்ணால் டக்குன்னு வேலை நடக்கும். வேலையை முடிக்கிறது பர்ஃபெக்டாக இருப்பாங்களே தவிர இவங்களே நின்று போட்டு கடின உழைப்புலாம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா 5, 4 2மே அதுதான். ரைட். இவங்களுக்கு பொதுவாக ஆரம்பத்தில் வீடு, இடம் இதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் அமையும். ஆனால் அமைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ பேர் சொல்லும் வீடு வாங்கக்கூடியது. முதல்ல சொத்து வாங்குறதுல ரொம்ப லேட்டு சார், நான் அந்த வயசில் தான் சொத்து வாங்கினேன். ஆனால் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உண்டு, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு. இறந்தவர்கள் சொத்து, உயில் சொத்து இதெல்லாம் அமையும். சொத்து வாங்குற போது கொஞ்சம் இதாக இருக்கும். பொதுவாக இவங்க வண்டி வாகனம் இதில் வாங்கினோடனே குழந்தை பிறப்பு வந்தோடனே வண்டி வாகனம் இதெல்லாம் அமையும். இந்த ராசிக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் எப்பவுமே, அதாவது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட டக்குன்னு ஈடுபாடு பண்ணிடும். ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, ஈஸியஸ்ட் மணி, குயிக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை அதெல்லாம் யோசித்து வச்சுருக்கோம் இந்த ராசி. எல்லா வகையிலும் இவங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு அருகில், அவர் வீட்டுக்கு அருகில் இன்னொரு இடம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. தன் இடத்துக்கு அருகில் இன்னொரு இடம் அமையக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். பொதுவாகவே எங்கள் குழந்தை பிறந்த பின் வளர்ச்சியாக இருக்கும். திருமணத்துக்கு பின் தான் டெவலப்மெண்ட். உங்களுக்கு வாழ்க்கையில் தொழிலாத்துக்கு ஜெயிக்கலை, ரொம்ப டிலே ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுங்கள். திருமணத்துக்கு பின் வளர்ச்சி, 2வது குழந்தைக்கு பின் அதீத வளர்ச்சி. அப்போ இந்த ராசி கட்டங்கள் இப்படி தான் சொல்லுது. இவங்க தொலைதூர பயணங்கள் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டு வருவாங்க. தந்தை வழி குடும்ப உறவுகள், பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்பா வகையில் குடும்பம், கோயில் கட்டினாங்க, பூஜை பண்ண குடும்பம், கோயில் நிர்வாகமே நாங்கள் தான் பண்ணோம், கோயில் கட்டுறதுக்கு ஃபுல் இது பண்ணது, அப்படி மாதிரி ஒரு இது இருக்கும். பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயணம் சார்ந்து, அறிவு சார்ந்து இந்த மாதிரி இருக்கும். அல்லைன்னா திரவம், லிக்யூடு, பால் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு. ஆனால் பிஸ்னஸில் கலைக்கிடுவாங்க இவங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏது பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க இவங்க. இவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு தொழில் பண்ணுவாங்க, மல்டி டாஸ்கிங் சொல்லி இந்த தொழில் பண்ணுவாங்க, அடுத்தொன்று எடுப்பாங்க. பொதுவாக அந்த மாதிரி நிறைய எடுக்காமல் 2 இல்லை 3க்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் கவன சிதறல்கள் ஏற்படும் இல்லையா? அது இந்த ஒரு சின்ன ஒரு இதை பார்த்து இந்த முடிவு எடுக்க வேண்டியது. ரைட். லாபங்கள் இயற்கையாக உண்டு. சகோதரிகளிடம் நல்லா பேசிகிட்டு இருக்கும், சின்ன ஒரு கருத்து வேறு வந்துடும். மொத்தம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டில் சொத்து வாங்க வேண்டாம், தனித்து வாங்குவது சிறப்பு. நகை வகையில் ஆதாயம் உண்டு. மியூச்சுவல் ஃபண்டு வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஆதாயம் உண்டு. பட் ஜாதகம் மற்ற அம்சங்களும் பார்க்க வேண்டியது உண்டு. இவங்களுக்கு சிறந்த ஒரு விஷயத்தை பாப்புலராக நல்லா பார்த்து மத்தியான நேரம் தூங்குகிற ஹேபிட் ஒரு சிலருக்கு வந்துடுது. லைட்டாக மத்தியான நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இன்னொரு ஹேபிட் என்னென்னா, அந்த பால் ப்ராடக்ட்டு, ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, ஃபுட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கண்ட்ரோல் கிடையாது. ஸ்வீட் இந்த மாதிரி பால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டாங்க. நிறையா உணவு செலெக்ஷன் ஆஃப் ஃபுட் நிறையா பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டு, அதாவது எந்த சாப்பாடு வேணால் இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கலாம். மாதிரி இந்த ராசி தத்துவத்தை சொல்லிகிட்டே போகிறாங்க. ரைட். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல்லும் அனலைஸ் பண்ணி ஜாதகம் எப்படி இருக்குது, தசாபத்தி என்ன, திருமண காலகட்டம் என்ன, படிப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். படிக்கிற படிப்பு பார்த்திங்கன்னா தன் படித்த படிப்புக்கு கொஞ்சம் மாறுதலாக ஒரு தொழிலை சூஸ் பண்ணும். எந்த தொழிலை சூஸ் பண்ணால் கம்ப்யூட்டர், மொபைலு, டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுவோம். பட் தன் படித்த படிப்புக்கு இன்னொரு இது. இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்களா, நினச்ச உடனே பெரிய ஆட்கள், அதாவது பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய நபர்கள் நட்பு டக்குன்னு வந்துடும்.
உங்களை தேடி வர மாதிரி பொதுவாகவே இந்த பெண்களை கவரக்கூடிய அம்சமாக இருக்கும். இவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஷியன், மேக்கப் சம்மந்தப்பட்டது, ஒரு டிரைவர், இந்த மாதிரி அமைஞ்சிரும். கொஞ்சம் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே அந்த அயன் பண்ணுறவங்க, பெட்டி தைக்கிறவங்க இருந்துருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்துடும். இவங்க வீட்டில் பூச்செடிகள் பொதுவாகவே வந்துடுதுங்க. செடிகள், பூச்செடிகள் வந்துடுது. செம்பருத்தி வந்துடும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஒரு பழக்கடையில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள், மாதுளை எடுப்பாங்க. அது நான் நிறைய துலாம நானே அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஆப்பிள் எடுப்பாங்க, மாதுளை. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பழம் இருக்குது, அந்த முலாம்பழம், டக்குனு முலாம்பழம். அடுத்தது தான் இந்த இதுக்கு வராங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தனே இந்த மாதிரி தான் ஒரு சில சாத்துக்குடி கேட்பாங்க. சாத்துக்குடி இந்த ராசி வாங்கிடும், ஆனால் சாப்பிடாது. ஃபஸ்ட்டாக சாத்துக்குடி அந்த பழங்கள் எடுக்கும், ஆனால் சாப்பிடாது. வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கும். இந்த ராசிக்கு பழங்கள் இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இந்த ராசிக்கு இன்னொன்று ஹில் ஸ்டேஷன், பொதுவாக லாபங்கள் உண்டு, அரசு வகை ஆதாயம் உண்டு, ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி சென்று வர வாய்ப்பு உண்டு, சிவ வழிபாடுகள் நல்லாயிருக்கும், காவல் தெய்வம் அனுகிரகம் இயற்கையாக உண்டு. அது சொல்லிட்டே போகலாம். உங்கள் ராசி மற்ற அம்சங்கள் நியூமராலஜி பார்த்தா மோதிரங்கள் என்ன, பெயர் எப்படி வச்சுக்கணும், கையெழுத்து போடும் முறைகள், இது மாதிரி நிறையா இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போம். அதில் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.